டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் ரெட் பிக்ஸ் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் திரு ஈசன் முருகசாமி அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கங்க. இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தோட நீங்க பல்வேறு பகுதிகளில் போராட்டு வர்றீங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறீங்க, பொதுக்கூட்டம் நடத்துறீங்க. ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு உறுதியா இருக்கீங்க? திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, திமுக புறக்கணிங்கிறது எங்களுக்கு ஒரு வேண்டுதலும் கிடையாது. நாங்க என்னமோ ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல எங்களுக்கு அவருக்கு பொலித்தகராறும் கிடையாது. நாங்க திமுக எதிராக போய் கேண்டிடேட் போட்டு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி லஞ்சம் ஊழல் சம்பாதிக்கிற விருப்பப்படுற கோஷ்டியும் நாங்க கிடையாது. நாங்க காரணங்களின் அடிப்படையில் வச்சிருக்கோம். அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா 36 காரணங்கள் முன் வச்சிருக்கோம். அந்த 36 காரணங்கள் நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு, இவங்க 2021 தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு செய்யாதது. ரெண்டாவது, இவங்க செஞ்சது என்னன்னாலும் விவசாயிகளுக்கு விரோதமானு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கோம். நீங்க 2021 பாத்தீங்கன்னா 505 வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்களை கொடுத்தாங்க. அது அவங்க பெருமையா சொல்லிடுறாங்க. சரி, அதுல 83 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கானது. 83 10 நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த 10 பாத்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்கல்ல, அங்கொன்னு இங்கொன்னு இந்த ஒப்புக்கு சப்பா நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி 73 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு நிறைவேற்றவே இல்லை. ஏப்பா நிறைவேற்றலன்னு பல முறை அமைச்சர்களை சந்திக்கிறோம், அதிகாரிகளை சந்திக்கிறோம், மாவட்ட அமைச்சர், வளர்ந்துறை அமைச்சர் சந்திச்சு கோரிக்கை வைக்கிறோம், மனு கொடுக்குறோம், அப்புறம் கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்றோம், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். இந்த அளவுக்கு போயிருச்சு. ஏன்னா சொன்னது எதுவுமே இவங்க விவசாயிகளுக்கு செய்யவே இல்லை. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த 71 வாக்குறுதிகள் நிறைவேற்றி கூட பரவாயில்ல, செஞ்ச துரோகங்கள் அநியாயங்களும் ரொம்ப அதிகம். இப்போ 2021 ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். அப்போ 2017 எங்க போராட்ட வாழ்க்கை தொடங்குது. எங்க போராட்டம் எங்க நடந்தாலும் சன் டிவியில் லைவ் வரும், கலைஞர் டிவியில செய்தி வரும், முரசொலியில் அடுத்த நாள் செய்தி வரும். பெரிய அளவில் போராட்டம் நடந்த உடனடியா ஐயா மு.க. ஸ்டாலின் கண்டன அறிக்கை கொடுப்பார், சட்டமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வர. இந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டத்தை பயன்படுத்தி அவங்க கட்சிக்கான ஆதரவை அவர்கள் பெருக்கி கொண்டார்கள். பெருக்கினதோடு இல்லாம 2021 பிப்ரவரி 21 ஈரோட்டில் நடந்த மேற்கு மண்டல விவசாய மாநாட்டில் எங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு, என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. அப்போ 8 வழிச்சாலை, உயர்மின் கோபுரம், இந்த சிப்காட் பிரச்சனை, நிறைய நிலமெடுப்பு இஷ்யூஸ் நிறைய இருக்குது, அதிமுக எதிராக இருக்குது. அப்போ அவர் ஒரு வாக்குறுதி இருக்காரு எங்களுக்கு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாயிகள் சம்மதம் இல்லாம ஒரு சதுரடி நிலத்து கூட எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா செஞ்சது என்ன தெரியுங்களா? 40 சிப்காட் திட்டம். 40 சிப்காட் திட்டம் மூலமா 1,10,000 ஏக்கர் நிலம்ங்க. அத்தனையும் அடிமாட்டு விலைக்கு அபகரிச்சு கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்துட்டாரு. நாங்க சொல்றோம், இந்த இப்படி போய் விவசாய நிலத்தை போய் அபகரிக்கிறீங்களே, நீங்க சொன்னது என்ன செஞ்சேன்னு நாங்களே எடுக்கவே இல்லப்பா, நீ பொய் சொல்ற, இதெல்லாம் அதிமுக ஆட்சியாளர்கள் கொண்டு திட்டம் சொல்லி பொய்ய சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு 2026 தேர்தல் கொடுத்துருக்காங்களே, தேர்தல் அறிக்கை, அதுல போய் பாத்தீங்கன்னா 33 சிப்காட் திட்டங்களை அவங்க கொண்டு நிறைவேற்றியதை பெருமையை சாதனையா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இனி ஆட்சிக்கு வந்தா 50 சிப்காட் திட்டத்தை கொண்டு வர போறாங்களாம். அதுல 10 ப்ராஜெக்ட், மெகா ப்ராஜெக்ட், அதெல்லாம் 10,000 ஏக்கரான். ஸோ வந்ததையுமே 2 லட்சம் ஏக்கர் விவசாயத்தை எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநில அரசு ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ள இந்த அளவுக்கு நிலத்தை பறித்து கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்ததே கிடையாது. நான் கார்பரேட் கம்பெனிக்கான ஒண்ணும் இல்லாதவனா, எல்லாம் 500 கோடி 1000 கோடி 5000 கோடி வச்சிருக்கிறவன், அவனுக்கு நிலம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆக அப்படி இருக்கிற கம்பெனிகளுக்கு விவசாயிகளோட அடிமாட்டு விலைக்குங்க இந்த கைட்லைன் விலைக்கு அபகரிச்சு கொடுக்குறாங்க. மார்க்கெட் வேலையை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது, அது கொடுக்கறதே கிடையாது. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அநியாயம் கொடுமை. இது இனாம் நிலங்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இப்ப அறநிலைத்துறை வக்ஃப் சொல்றாங்கல்ல, விவசாய நிலத்துல போய் இது எங்க நிலம் எங்க நிலம்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை ஆயிட்டு இருக்குதுல்ல, அந்த நிலத்துக்கு பேர் இனாம் நிலங்கள். அந்த இனாம் நிலங்கள் இந்தியா பூராவும் இருக்குது. 4 கோடி ஏக்கர் நிலம் இருக்கு இந்தியா பூராவும். அதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்ததுக்கு அப்புறம், அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம், உழுதவனுக்கு நிலம் சொந்தங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நிலச்சீர்திருத்தத்துக்கு கீழே கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து இந்தியா பூரம் எல்லா மாநிலங்களும் இனாம் ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வந்து அந்த உழுதுட்டு இருந்த மக்களுக்கு நில உரிமையை கொடுத்தாச்சு. குடியிருந்திருந்த மக்களும் நில உரிமையை கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கை முதல்ல வச்சு யாரு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் வைக்கிறார். ஜமீன் இனாம் ஒழிப்பு, இதெல்லாம் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க, நிலத்தை அவர்களுக்கு உரிமையாக்கணும்னு 1938 அறிஞர் அண்ணா கோரிக்கை வைக்கிறாருங்க. 1963 கருமீரர் காமராஜர் சட்டம் கொண்டு வர்றார். எல்லா மாநிலங்களையும் கொண்டு வர்றாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வர்றார். அந்த சட்டத்தை அமல்படுத்தி பட்டா கொடுத்தது யாருன்னா கலைஞர், ஸ்டாலினோட அப்பா. அப்படி அவரு கொடுத்த பட்டாவை பேர் இவங்க என்ன பண்றாங்க, 13 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு ஜீரோ வேல்யூ பண்ணி வச்சிருக்காங்க.
150 வருஷம் பத்திரம் இருக்குது, பட்டா இருக்குது, அனுபவம் இருக்குது. விவசாயிகள் ஆக்கிரமிப்பாளர் வெளியேறுங்கிறாங்க, வீட்டை போய் பூட்டுறாங்க. இன்னைக்கு நகரங்கள் விரிவடைந்திருக்குது. இனாமலங்களை வாங்கி லேஅவுட் போட்டு டிடிசிபி அப்ரூவல் போட்டு பத்திரமெல்லாம் போட்டு நிறைய பதிவு பண்ணி லோனை வாங்கி கடன் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. அந்த நிலத்தை பூரா போய் வீட்டை போய் பூட்டுறாங்க. கரூர்ல பாத்தீங்கன்னா கிட்ட 50-60 வீடை பூட்டியாச்சு. அந்த அளவுக்கு 13 லட்சம் ஏக்கர் ஜீரோ வேல்யூ பண்றாங்க. ஆக ஒரு மோசமா 13 லட்சம் ஏக்கர் ஜீரோ வேல்யூ பண்ணி நிலத்தை அபகரிச்சது யார்? அரசாங்கம் பண்ணுது. இந்த சமயம் அறநிலையத்துறை பண்ணுது, வக்ஃப் வாரியம் பண்ணுது. கோயில் நிலம் வேற, வக்ஃப் நிலம் வேற, ரெண்டையும் பிரிச்சு இன்னாம் நிலம் வந்து உழுதவனுக்கு சொந்தம்னு அதை கன்ஃபார்ம் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எடுக்காட்டி பரவாயில்லைங்க, அதையும் நிலத்தை அபகரிச்சது ஒரு சாதனையா கொண்டாடுறாங்க. எங்காவது ஒரு முதல்வர் விவசாயிடம் இருந்து நிலத்தை அபகரிச்சு சாதனையை கொண்டாடி பார்த்திருக்கீங்களா? கோயில் நிலத்தை மீட்டுட்டோம், 8200 கோடி மதிப்புள்ள நிலத்தை மீட்டுட்டோம்னு சொல்லி போட்டு ஒரு சாதனையை கொண்டாடுறாங்க. இவங்கெல்லாம் திராவிட பாரம்பரியம் சொல்றாங்க. அவங்க அப்பா சட்டம் போட்டு பட்டா கொடுத்தவருக்கு மறந்துருக்குமா? இல்ல கருமூர் காமராஜர் சட்டம் கொடுத்தது மறந்துருக்குமா? இல்ல அண்ணாவின் கோரிக்கை இவரெல்லாம் படிச்சிருப்பாரா? ஆக முழுக்க முழுக்க இவர்கள் விவசாயிகள் விரோத நடவடிக்கைகள் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இனாம் நிலங்கள் மட்டும் 13 லட்சம் ஏக்கர், கார்பரேட் கம்பெனிக்கு பிடிங்கி கொடுத்து 1,10,000 ஏக்கர். இனி வந்தா 2 லட்சம் ஏக்கர் பிடுங்க போறாங்க. இந்த ஆட்சிக்கு நாங்க ஓட்டு போட முடியுமா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஓட்டு போட முடியுமா? சரி, இதுதான் பரவாயில்ல. திருவண்ணாமலை மாவட்டம் மேல் மாவட்டம் இன்னைக்கு டிவிக்கோட வேட்பாளர் அருள் ஆறுமுகம் இருக்கார் திருவண்ணாமலையில. அவர் வந்து உழவர் உரிமை இயக்கத்தோட தலைவராக இருக்கார். அவங்க வந்து மெயின் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளைங்க ஒரு வயல்வெளியில கொட்டாய் போட்டு வந்திருக்கிறாங்க. தினசரி சாயங்காலம் 7 மணிக்கு வருவாங்க, விவசாய நிலத்தை ரத்து பண்ணு கோஷம் போடுவாங்க, கோஷம் போட்டு நோட்டு எழுதி கையெழுத்து போட்டு போயிருவாங்க. அப்படி அமைதியா போட்டு இருந்த விவசாயிகள் அவங்க சொன்னது என்ன தெரியுமா சொன்னாங்க? பக்கத்துல ஏவா வேலு 4000 ஏக்கர் வாங்கி சும்மா போட்டு வச்சிருக்கிறாரு, அதை போய் நீங்க எடுக்க வேண்டியதானே, எதுக்கே 30 எங்க நிலத்தை எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கேட்டதுதான் கோடு. அந்த ஊரையே பிடிச்சி 4 மண்டலத்தில் இரவு அடிச்சுட்டு அந்த ஒருங்கிணைச்சிட்டு வந்து 8 பேரை கொண்டு வேலூர் ஜெயிலில் போட்டு 8 பேருக்கு மேல குண்டாசு போடுறான். விவசாயிகள் மீது இந்திய வரலாற்றிலே குண்டாசு போட்ட முதலமைச்சர் யாருங்க? ஐயா மு.க. ஸ்டாலின் தான். அதே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இப்ப திமுகவோட மண்டல இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. அருணாச்சலேஸ்வரா சுகர்மில் வளாகத்தில் நடக்குது. அது வேவாவேலு குடும்பத்துக்கு சொந்தமானது. அங்க இருக்கிற அந்த பள்ளங்களை சமப்படுத்துறதுக்கு பக்கத்துல இருக்கிற மலப்பம்பாடி ஏரியிலிருந்து 5000 லோடு கிராவல் மண்ணை கொண்டு கொட்டுறாங்க. ஒரு கிலோ மண் எடுத்து கூட நீங்க வைக்க முடியாது. அதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி வேணும். அது அரசாங்கத்தோட சொத்து. மண்ணை யார் எடுத்து வச்சாலும் கடத்தினது திருட்டு வழக்கு. இப்படி இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கும்போது பப்ளிக்கா 5000 லோடு மண்ணை கொண்டு கொட்டுறாங்க. ஒரு வாரம் வெடிய ட்ரக்ஸ் பூரா போடுது. அந்த ட்ரக்கெல்லாம் டிராவல் பண்றதுக்கு ஏன் தார் ரோடு போடுறாங்க சார்? இவ்வளவு பப்ளிக்கா நடக்குது. இதுல போய் முதல்வரும் துணை முதல்வரும் கலந்துக்கிறாங்க. இப்படி அநியாயம் பண்றீங்களேன்னு சொல்லி போட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சா 20 பிடிச்சி 20 பேர் ரிமாண்டு. அதுல என்ன தெரிஞ்சுறீங்களா? இந்த முருகன் கோயிலுக்கு பச்சை துண்டு போட்டு போவாங்களா பழனிக்கு, அப்படி பச்சை துண்டு போட்டு போன 2 பேரையும் கொண்டு பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவன் கத்துறான் கதை, ஐயோ நான் போராட்டத்துக்கு எப்படி விவசாய சங்கம் இல்லப்பா, நான் கோயிலுக்கு போறேன், முருகன் கோஷ்டி பச்சை துண்டு போட்டிருக்கேன், அவங்களுக்கு ரிமாண்டு. யோசிச்சு பாருங்க. பாசிசம்ங்கிறாங்க, அவ்வளவு அநியாயம் பண்ணுங்கிறாங்க பிஜேபி. உங்க அநியாயம் கொஞ்சம் நஞ்சமா? ஏன் இப்ப கறிக்கொல்லி பண்ணை விவசாயிகள் போராட்டத்துல? ஆமா, நான் கூட அந்த கறி பண்ணை உரிமையாளருக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்க வேண்டுமா ஒரு போராட்டம் வந்து நடத்துனீங்க. அதற்கே அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து கார்பரேட் முதலாளிகளை எதிர்த்து பண்ணீங்க, அதற்கே அரசாங்கம் துணை நிக்குது. ஐயா, நாங்க கார்பரேட் எதிர்த்து பண்ணல. நாங்க கூலிக்கு கோழி வளர்க்குறோம், கூலிக்கு கோழி வளர்க்குறாங்க, கூலி உயர்வு கேட்கிறோம். கிலோவுக்கு அடிப்படை விலை 6.50 கொடுக்குறாங்க. எல்லாமே விலையேறி போச்சு. ஆள் கூலியும் எல்லாம் விலையேறி போச்சு. கிலோவுக்கு 20 கொடுங்கன்னு கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி 2013 2020 எல்லாம் போராட்டங்கள் நடந்த போது அன்னைக்கு முதல்வர் ஜெயலலிதா அம்மையார்கள் தான் அவங்க முதல்வர். அவங்க அமைச்சர் எல்லாம் விட்டு விவசாயிகளை கூட்டு முத்தர பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு பெற்று கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் விழுப்புரம் மாவட்டத்தில் கல்விடுதலை மாநாட்டில் இருக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் வேலூர்ல சங்கத்தோட பொங்கல் விழாவில் இருக்கிறேன். ஆனா கோயம்புத்தூர்ல திருப்பூர் நடந்த போராட்ட வழக்குகள் பூரா என் பேரை சேர்க்கிறாங்க. நான் தான் போராட்டம் தூண்டுன்னு சொல்லி நாங்க என்ன போராட்டம் அறிவிச்சோம்? உற்பத்தி நிறுத்த போராட்டம். எங்களுக்கு கட்டுப்படியான விலை கொடுக்காட்டி கோழியை வளர்க்க மாட்டேன்னு சொன்னோம். விவசாயிகள் பெருமளவு திரண்டுட்டாங்க. 10,000 விவசாயிகள் திரண்டு சென்னைக்கு வந்தாச்சு. ஓ, இந்த அளவுக்கு உனக்கு கூட்டம் வந்துருச்சா, இன்னொரு வழி பாக்குறேன்னு சொல்லி சவால் பண்றாங்க. டிசம்பர் 22 மிகப்பெரிய மாநாடு போடுறோம். 50,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து சாதி மதங்களை கடந்து விவசாயிகள் திரண்டு வந்து திமுக அச்சுறுத்தலாகி போச்சு. மாநாட்டில் டிக்ளேர் பண்ணிட்டோம், விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றாதவர்கள் நாங்கள் புறக்கணிப்போம் அறிவிச்சாச்சு. அப்ப அறிவிச்சதுதான் கோடு. இந்த போராட்டம் நடக்கிறது அங்க, நான் இருக்கிறது உடனே அந்த எஃப்ஐஆர் பூரா என் பேரை சேர்த்து உடனே போட்டாச்சு. போராட்டத்தை அறிவிச்சதுக்காக ஒரு நாட்டுல ஒரு ஜனநாயக அமைப்புல வழக்கு போட்டு சிறையில் போடுறாங்க. அது என்னத்தான் போட்டிருப்பாங்க. நாங்க ஒரு கேள்வி கேட்டவங்கள,
ஏன் போன ஆட்சியில் இருந்த போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு, கவர்னர் எல்லா ஊருக்கு ஆய்வுக்கு போனாரு, எல்லா பக்கம் திமுக கருக்குடி காட்டினாங்க, கைதானாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் போராட்ட அறிவிச்சுக்க ஸ்டாலின் பேரை சேர்த்தாங்களா? எவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்க. கார்பரேட் கம்பெனி தேர்தல் நிதி வாங்கிடுறாங்க. இந்த 10 ரூபா டீம் இருக்குல்ல எங்க ஏரியாவில், 10 ரூபா டீம், புரியுதா உங்களுக்கு? இந்த 10 ரூபா டீம் இதுதான் சாக்குன்னு சொல்லி கார்பரேட் கம்பெனி போய் உட்கார வச்சு பேசி பல 100 கோடி தேர்தல் நிதி வாங்கிட்டு எங்களுக்கு தேர்தல் நேரம் கூட பக்கம் ரிமாண்ட் பண்றாங்க. 32 பேருக்கு இது பொய் வழக்கு, 12 பேர் சிறை. என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வர்றேன், வர இரவு 10:30 மணிக்கு பிடிக்கிறாங்க, காலைல 7 மணிக்கு வீட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க, நேரம் கோயம்புத்தூர் சிறைக்கு கொண்டு போறாங்க, அங்கிருந்து வேலூர் சிறைக்கு திருப்பி டிரான்ஸ்பர் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? விவசாயிகளுக்காக குரல் கொடுக்க கூடாது, போராடக்கூடாது, நீங்க டிமாண்டே பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் இவங்க பண்ற அநியாயத்தை பார்த்துட்டு பொறுத்துட்டு இருந்துக்கணும், இல்லாட்டி இவங்க சிறையில் போடுவாங்க. இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது. ஒண்ணு சொன்னது எதுவுமே செஞ்சது கிடையாது, செஞ்சது பூராமே அநியாயம், விவசாயிகள் மீது பொய் வழக்கு, சிறை, இப்படி தொடர்ச்சியா அநியாயங்கள் நடக்கிறதாலதான் இந்த 36 காரணங்களை பட்டியலிட்டு இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு விவசாயிகள் திமுக வாக்களிக்க கூடாது, திமுக புறக்கணிக்கணும், திமுக வீட்டுக்கு அனுப்புங்க, வேற எந்த அரசியல் கட்சிக்கான ஓட்டு போடுங்க, தயவுசெய்து திமுக மட்டும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை மிக தீவிரமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இல்ல இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டில் விவசாய சங்கங்கள்லாம் ஒரு குரல் கொடுக்குறாங்க, நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு தான் கொடுக்கணும் அந்த மாதிரி ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதற்கு மறுப்பு தெரிவித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. உண்மையாகவே ஊக்கத்தொகை என்பது மத்திய அரசால் கொடுக்க வேண்டுமா அல்லது மாநில அரசால் கொடுக்க வேண்டுமா? அதாவது ஊக்கத்தொகையை மத்திய அரசும் கொடுக்கலாம், மாநில அரசும் கொடுக்கலாம். மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார நிர்ணயம் பண்ணிடுறாங்க. நிர்ணயம் பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்கு கூடுதல் விலைகளை கரும்புக்கு, நெல்லுக்கு எல்லா மாநிலங்கள்லயுமே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூடுதல் விலை கரும்பு கொடுக்குறாங்க. ஏன் ஒரிசாவில் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 800 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே திமுக 2021 நாங்க ஆட்சிக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க. அப்ப மத்திய அரசாங்கத்தோட 1860 இப்போ 2369. ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய் 75 ரூபாய் இப்படி செலவுகள் உயர்றதை பொறுத்து அவங்க ஏத்திட்டே வர்றாங்க. இவங்க 2021 சொல்லிட்டாங்க, 2021 கொடுத்திருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு இவங்க எவ்வளவு கொடுத்திருக்குன்னா குறைஞ்சபட்சம் 650 ரூபாய் கொடுத்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 650 ரூபாய். இப்ப இவங்க கொடுக்க 131. நாங்களாம் 5 வருஷங்களுக்கு ஆட்சி காலம் இருக்குல்ல, உடனே அமல்படுத்தணும் இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு இப்படியே வியாக்கியானம் பேசி எகத்தாளம் பேசி இப்படியே பேசி என்ன பண்றாங்க, மத்திய அரசு உயர்த்தி வர மத்திய அரசாங்கம் 2369 131 ரூபாய் சேர்த்திட்டு நாங்க 2500 ரூபாய் கொடுத்தாச்சு, வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகளுக்கு அதுல கடுமையான அதிருப்தி. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 1 ரூபாய் லஞ்சமா வாங்குறாங்க. போயிட்டு நேரடி கொள்முதல் நீங்க நெல்லை போட்டீங்கன்னா மூட்டைக்கு 50 ரூபான்னு சொல்லுவாங்க, கணக்கு பார்த்தா கிலோவுக்கு 1 ரூபாய் லஞ்சம். அப்படி பாத்தீங்கன்னா இவங்க 2 லட்சம் மெட்ரிக் டன் இந்த 5 வருஷத்துல கொள்முதல் பண்ணிருக்காங்க சராசரியா. அதுல கிலோவுக்கு 1 ரூபாய் மணிக்கு 2000 கோடி விவசாயிட்ட வசூல் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு பேர் அநியாயம் பாருங்க. விவசாயிகள் சுரண்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் ஒரு கடிதம் எழுது மாநில அரசுகளுக்கு. அதாவது ஏற்கனவே நெல் கோதுமை பாத்தீங்கன்னா அதிக அளவில் உற்பத்தி ஆகுது, இந்தியா பூராவும் சேமிக்கிறதுக்கு இடம் இல்ல. இன்னொரு பக்கம் பருப்பு வகைகள் உற்பத்தி இல்ல, எண்ணெய் வித்துகள் உற்பத்தி இல்ல, சிறுதானியங்கள் உற்பத்தி இல்ல. இதுக்கெல்லாம் ஊக்கத்தொகை அதிகமா கொடுத்து இதை நீங்க ஊக்குவீங்க, நெல்லு கோதுமை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல, கொடுக்கறத கன்சிடர் பண்ணுங்க, மறுஆய்வு பண்ணுங்க, அட்வைசரி எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்குறாங்க. எங்க ஊர்ல நெல்லு தான் விளையும், எங்க விவசாயிக்கு நாங்க கொடுப்போம், அதை கேட்க நீ யாருன்னு சொன்னா வேலை முடிஞ்சு வச்சா. அந்த மாதிரி அவங்க மத்திய அரசுக்கு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இல்லை. இவங்க அதை கேட்க வேணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா விவசாயிகள் மத்திய பட்டியலும் இருக்கு, மாநில பட்டியலும் இருக்குது. அப்ப 2 பேருக்கும் பொதுவான இடத்துல இருக்கிறதால 2 பேரும் யாரு வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வியே கேட்க முடியாது. உடனே மத்திய அரசாங்கம் நெல்லு ஊக்கத்தை கொடுக்குறான்னு சொல்லி போடுறது, ஒரு அறிக்கையை முதல்வர் போடுறாரு, அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் எழுப்புது, ஆஹா ஓஹோ விவசாயிகள் விரோத பிஜேபி அப்படின்னு சொல்லி உடனே கட்டுறாங்க. இவை 5 வருஷம் செஞ்ச அநியாயத்தை மறைப்பதற்காக அப்படியே பிஜேபி மேல தசு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க அது. சரிங்க சார், இப்போ அது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த கூட்டுறவு பயிர்க்கடன் நாங்க தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ஆமா, இப்ப பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசின் அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்காரு. உண்மையாகவே அப்படியான ஒரு அனுமதி மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டுமா? அது பாத்தீங்கன்னா அடுத்த திசை திருப்பல். இவங்க 2021 தேர்தலுக்கு வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது விவசாயிகளுடைய அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யுங்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அனைத்து கடன்கள் மத்திய வங்கிகள்ல, கூட்டுறவு சங்கங்கள்ல, நகைக்கடன், குறுகிய கடன், நீண்ட கால கடன், எல்லா கடனையும் தள்ளுபடி செய்வோங்கிறது அதுக்கு பொருள். ஆட்சிக்கு வந்தாச்சு. கடைசி காலத்திலேயே எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, கூட்டுறவு பயிர்க்கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கான பணத்தை மட்டும் இவங்க ஒதுக்குனாங்க. இவங்க சொன்னபடி மற்ற கடன்களை பூரா இவங்க தள்ளுபடி செய்யவே இல்லை.
ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணல, கார்பரேட் கம்பெனிக்கு 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க, விவசாயிகளுக்கு பண்ணவே இல்லை, விவசாயிகளுக்கு துரோகம் ஒவ்வொரு முறையும் திமுக சொல்லுது. நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனா இவங்க சொன்னது செஞ்சிருக்கணும்ல, செய்யவே இல்லை. அட்லீஸ்ட் இப்ப இந்த 2026 தேர்தல் அறிக்கையிலாவது நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு இருக்கணும்ல. எந்த அறிவிப்பும் இல்லை. அது கூட்டணி கட்சி தலைவர், அது சிபிஎம் ஐயா சண்முகம் அண்ணன் கேட்கிறார். கேட்கும்போது முதல்வர் சொன்னாரா, கூட்டுறவு கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசாங்கத்தோட அனுமதி வேணும், அவங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாராம். இல்ல அவங்க வந்து அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது அந்த வாக்குறுதியை கொடுக்கும் போது மத்திய அரசிடம் கேட்டுட்டு கொடுத்துறாங்களான்னு ஒரு கேள்வி இயல்பாகவே எழுதில்ல. இல்ல சார், அந்த மாதிரி கேட்க வேண்டியது இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க, மத்திய அரசை கை கட்டுறாங்க. இவங்க வந்து அந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது மத்திய அரசிடம் கேட்டா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கவே வேண்டியது இல்ல, அவங்கள கேட்டுட்டு கொடுக்க வேண்டியது இல்ல, அவங்களும் அனுமதி கொடுக்க வேண்டியது இல்ல. ஏன்னா கூட்டுறவு சங்கங்கிறது மாநில ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க. மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்துக்கு தான் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் பூரா வருது. அந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்து இவங்க தான் எல்லா நிர்வாக முடிவு இவங்களதான் எடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் இதுக்கு அதுக்கு எந்த கடிதம் போடல, எந்த லெட்டரும் போடல. பல முறை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க. மாநில அரசாங்கத்தோட கூட்டுறவு சங்கங்கள்ல நிர்வாக முறையில மேலாண்மையில மத்திய அரசாங்கம் தலையிட முடியாது தெளிவுபடுத்தியாச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவரு கடன் தள்ளுபடி பண்றதை மறைக்கிறதுக்காக உடனே மத்திய அரசு மீது பழி. நெல்லுக்கு இவர் ஊக்கத்தொகை சரியான நேரத்துல கொடுக்கல, ₹1 கூடுதலா லஞ்சம் வாங்குறாங்க, அதை கேட்ட உடனே மத்திய அரசு மீது பழி. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு தேடுறாங்க. மத்திய அரசும் சொன்னது செய்யல, இவங்களும் சொன்னது செய்யல. 2 பேரும் விவசாய விரோத போக்குல ஒரே குட்டையில உருன மட்டைகள் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, விவசாயம் செய்யணும் அப்படியே திருப்பி விட்டுருவாங்க சார். அங்க சரி, இப்போ மத்தியில வந்து பாஜக அரசும் வந்து எதுவும் செய்யல, அப்ப திமுகவும் எதுவும் செய்யல. 2 கட்சிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க மத்திய அரசின் சார்பாக, நாங்க விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ திமுக அரசு வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி 83 வாக்குறுதிகள் வந்து விவசாயத்துக்கென்றவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். ஸோ எப்படி பாக்குறீங்க 2 கட்சியும் நீங்க அந்த ஒப்பீடு? இந்த 2 கட்சியுமே ஒரே மாதிரி தான் பாக்குறோம். விவசாயிகள் விரோத போக்குல விவசாயிகளுக்கு சொன்னது செய்யாம இருக்கிறதுல 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். ஆனா தேர்தல் எது அப்படின்னு பார்க்கணும். இது நாடாளுமன்ற தேர்தலும் இல்ல, பஞ்சாயத்து தேர்தலும் இல்ல, இது சட்டமன்ற தேர்தல். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக என்ன செஞ்சுச்சு? ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் யார் ஆட்சியில் இருக்கிறா? திமுக ஆட்சியில் இருக்குது. இது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு 40 MP கொடுத்துருக்கிறோம். போய் அங்க சண்டை போடுங்க, வாங்கிட்டு வாங்க, கேள்வி கேளுங்க, போராட்டம். அதுக்கு 40 MP கொடுத்துருக்காரு. இது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் 5 வருஷமா நான் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சேன், விவசாயிகளுக்கு என்ன செஞ்சேன், விவசாயிகளுக்கு நான் என்ன சொன்னேன், எத்தனை நிறைவேற்றிருக்கேங்கிறத பத்தி இவங்க பேசுறது இல்ல. யாரை பத்தி பேசுறாங்க? பிஜேபி பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு திசை திருப்பல். அதாவது அப்படியே பண்ணி பிஜேபி வந்துரும்னா பிஜேபி பண்றது தமிழ்நாடு நீங்களும் பண்றீங்க. உங்களுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? ஆக ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி இவங்களுக்கு ஒண்ணு எதனாலும் இவங்க எந்த கேள்வி கேட்டாலும் பிஜேபி, எந்த கேள்வி கேட்டாலும் பிஜேபி. தூக்கத்தில் எழுப்பிய திமுகவில் எப்ப வாழ்த்துக்கள் சொன்னா கூட ஐயோ பிஜேபி அந்த அளவுக்கு மோசமா புடிச்சு கிடக்குறாங்க. சரிங்க சார், இப்போ திமுக சார்பாக என்ன சொல்றாங்கன்னா, இங்க பிஜேபி வந்துடும், ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற யாருக்கு தான் ஓட்டு போறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்களே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க? நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, திமுக புறக்கணிங்கன்னு சொல்லிட்டோம். வேற எந்த அரசியல் கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, முடிக்காட்டி நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க, தயவுசெய்து திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கு நாங்க ஒரு காரணத்தின் அடிப்படையில் வச்சிருக்கோம். ஒரு தேர்தல் வந்துட்டா ஒரு ஜனநாயகத்துல முதல்ல யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும். 10 பேர் நிக்கிறாங்க, கடந்த காலத்துல தப்பு செஞ்சவங்க, கொடுத்த வாக்கு நிறைவேற்றவங்க யாரு, முதல்ல அவங்கள வெளியே அனுப்பிச்சிடணும். மீதி இருக்கிறவங்க யார் மக்களுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்குறாங்க, நல்ல வாக்குறுதியை கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு வாக்களிக்கணும். அதனால விவசாயிட்டு அந்த ஆப்ஷனை விட்டுட்டோம். யார் உங்களுக்கு விவசாயிகளுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதுல யார் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஜாதி அடிப்படையில் பார்க்காம, கட்சி அடிப்படையில் பார்க்காம, கோரிக்கையின் அடிப்படையில் யார் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர்களுக்கு வாக்களிக்க அந்த வாய்ப்பை நாங்க விவசாயிகிட்டே கொடுத்துட்டோம். அதுதான் நாங்க செஞ்சிருக்கிற வேலை. அந்த வேலையில் பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களை புறக்கணிக்க சொல்லியாச்சு, தேர்தல் விவசாயிட்டே கொடுத்துட்டோம். புரியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல 1,94,000 கோடி விவசாயத்துக்கு ஒதுக்குறதா சொல்லி இருக்கிறாங்க. வருஷம் 47,000 கோடி 48,000 கோடி வேளாண் பட்ஜெட் மூலியமா ஒதுக்குறாங்க. இதுல 61 லட்சம் விவசாயிகளுக்கு 50 வகையான மானிய திட்டங்கள் போலும் பொருளை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல சொல்றாங்க 2026 தேர்தல் வாக்குறுதியில சொல்றாங்க. நாங்கள் விவசாயிட்ட போராக்கும் போற கேட்கிறோம், நானும் ஒரு விவசாயி தானே, என்னப்பா 61 லட்சம் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தோட கணக்கு கூட 80 லட்சம் விவசாய குடும்பங்கள் தான் இருக்குது, அது 61 லட்சம் பேர் கொடுத்தா சொல்றாங்க.
எந்த விவசாயிட்ட கேட்டாலும் எந்த மானிய பொருளுமே வரல. ஏன் வரலன்னு ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, இப்போ ஒண்ணுமில்ல, இது ஒரு விதை பாக்கெட் வச்சுக்கோங்க, இது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, இதை 400 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. எவ்வளவு வாங்குவாங்க? 400 ரூபா. 100 ரூபா போல 400 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. தரம் 50 ரூபா தான் இருக்கும். அப்ப அங்கேயே 350 ரூபா ஊழல் வந்துருச்சு ஒரு பொருளுக்கு. அப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னா, 100 பாக்கெட் வருதுன்னா ஒரு 10 மட்டும் கொடுப்பாங்க, மீதி 90 என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேபிளை கிழிச்சிட்டு ஓப்பன் மார்க்கெட்ல வெளியே வித்துருவாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. ஆக இப்படி இந்த 1,94,000 கோடி ஊழல், பூரா மானிய ஊழல், திருட்டு பொருள், விவசாயிகள் பணத்துல அவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பணம் பத்துல, நிதி ஒதுக்கீடு பத்துல நிறைய திட்டங்களை கொடுங்க நாம கேட்கிறோம். இந்த பொருளாவே வேண்டாம், உற்பத்தி மானியமா ஏக்கருக்கு 30,000 பணம் கொடுத்துருக்க முடியுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 இந்த பொருளா இல்லாம பணமா போட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க முடியும். 5 வருஷத்துல ஒரு ஏக்கருக்கு 1,50,000 ரூபாய் உற்பத்தி மானியமா கொடுத்துருக்க முடியும். ஆனா அதுக்கு பதில் இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க? 1,94,000 கோடி இந்த உரம் தாரேன், பாக்கெட் தாரேன், விதை தாரேன், தார்பாய் தாரேன், மம்முட்டி தர்றேன், கடப்பாறை தர்றேன், பவர் ஸ்பேர் தரேன்னு சொல்லி போட்டு விவசாயிகளை ஏமாத்தி இவங்க ஊழல் பண்ண தொகை 1,94,000 கோடி. யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. 61 லட்சம் பேர் கொடுத்துருக்கா சொல்றாங்க. எல்லாமே ஊழல் மானியம். யோசிச்சு பாருங்க, விவசாயிகளுக்கு அந்த பொருள் வந்திருந்தானே கடன் தள்ளுபடி கேட்பாங்களா? யாரும் போய் கையேந்த வேண்டியது இருக்குமா? உரக்கடல் போய் கடன் வாங்க வேண்டியது இருக்குமா? எவ்வளவு பெரிய ஊழல் பாருங்க. இந்த ஊழலை பத்தி பேசினா வழக்கு, சிறையில போடும். ஆக இந்த 5 வருஷமா நாங்கள் வலுவாக விவசாயிகளுக்கு குரல் எழுப்பினோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம், போராட்டங்கள் நடத்தினோம், கடந்த ஆண்டு காலத்திலையும் நடத்தினோம். போன முறை நாங்கள் போராடிய போது எங்களை என்ன சொன்னாங்க? அதிமுக, திமுக கைக்குலினாங்க. இந்த ஆட்சியில் எங்களை என்ன சொல்றாங்க? திமுக என்னங்குது, அதிமுக கைக்குலிங்குது. ஆக இவர்கள் விவசாய நன்மையை செய்யறது கிடையாது. நாங்க எந்த போராட்டம் பண்ணாலும் உடனே எதிர்கட்சியை பார்த்து நீ பிஜேபி ஆளு, நீ அதிமுக, திமுக, இப்படி இவர்கள் பட்டங்கட்ட வேலைத்தான் செய்யறாங்களோ ஒழிய விவசாயிகளுக்கு நன்மை செய்யறதுக்கான எந்த ஏற்பாடையும் செய்யவே இல்லை. சார், இப்ப தமிழ்நாட்டில் வந்து 83 லட்சம் குடும்பங்கள் வந்து விவசாய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கடைசியாக வந்து இந்த தேர்தலில் அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தேர்தலில் வந்து எப்படி செயல்பட வேண்டும்னு விரும்புறீங்க? விவசாயிகளுக்கு நாங்கள் சங்கத்தின் சார்பில் காட்டுகிற வழிகாட்டுதல்னா, தயவு செஞ்சு கட்சி அடிப்படையிலோ ஜாதி அடிப்படையிலோ வாக்களிக்காதீங்க. நமக்கு கோரிக்கைகள் என்னன்னு தெரியும். நம்ம கோரிக்கைகளை யாரு உங்களுக்கு நல்ல வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, அது யார் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர்களுக்கு வாக்களிங்கள். தயவு செய்து தமிழ்நாட்டு விவசாயிகளே, கட்சிக்காக வாக்களிக்காதீங்க, ஜாதிக்காக வாக்களிக்காதீங்க. விவசாயிகளாக நின்று விவசாயியுடைய கோரிக்கைகளை யார் நல்ல வாக்குறுதியை கொடுத்திருக்காங்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள், நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். சரிங்க சார், இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க. உங்க நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.